இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், அது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கா, அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்கா, கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஃப்ரீ டைம் எக்கச்சக்கமாக இருக்கா, கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெகுலரிட்டியோட கண்டிப்பாக என்னால் முடியும், இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா, கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் இது எதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கணும். போனதுக்கப்புறமா இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில், டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல். இது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கனால இந்த ப்ரொஃபைலில் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலும் அதில் ஆட் ஆகிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த யுவர் சேனலில் நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது ஃபில் ஆகிருக்கு. நான் இதே மாதிரி ஒரு புது சேனலை நான் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இதுக்குள்ளே போய் யுவர் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் இந்த செட்டிங் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்கு என்ன நேம் இந்த சேனலுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது பேசலாமே அப்படின்னு வைக்கிறேன். பேசலாமே அப்படின்னு வச்சாச்சு. இப்போ கீழே இன்னொரு நேம் நான் கொடுத்துக்கிறேன், வித் மீ அப்படின்னு சொல்லி. சப்போஸ் லாஸ்ட் நேம் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் லாஸ்ட் நேம் நீங்கள் வைக்க தேவையில்லை. சப்போஸ் நான் இப்போ இப்படி வச்சுருக்கிறேன் அண்டு இப்போது வேறு நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வேறு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த சேனலுக்கு யூ கேன் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அது சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இதே மாதிரி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சேனல் எதை பற்றி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கூகுள் கீபோர்டு வந்து தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 1000 வேர்ட்ஸ் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க, ஓகே ஆயிடும். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு கொடுத்துருக்குறாங்க. சில கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து இதை மாதிரி ஆனில் தான் இருக்கணும். அதேமாதிரி கீப் ஆல் மை சேவ்டு பிளேலிஸ்ட் ப்ரைவேட். ஸோ இது நீங்கள் வந்து மிச்சவங்களுக்கு கொடுத்துருக்க சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணது, ஸோ இது எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்கணும், உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆனில் தான் வச்சுருக்கணும். இப்போது இது நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் இது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோமில் வந்து நம்மளுடைய சேனல் நேம் அண்டு வீடியோஸ், நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதில் தான் நம்மளுக்கு அப்லோட் ஆகும். அண்டு ப்ளேலிஸ்ட், நம்ம என்னெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் லைக் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இது சேனல்ஸ், என்னென்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்களோ இதெல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்கும். ஸோ நல்லா கவலைப்படாதீங்க. அண்ட் அபவுட், இது உங்கள் சேனலை பற்றின அபவுட், உங்கள் சேனலில் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது. ஸோ என்ன டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் எப்படி வைக்கிறது, இதோடைய ப்ரைவசியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.